ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் நான் சுடிதாரை பற்றி போட போகிறேன். லைனிங் சுடிதாருங்க. அது லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி நம்ம மேல் கிளாத்தில் போட்டு கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பார்த்திங்கன்னா இதுதான் லைனிங் சுடிதார் பீஸு. ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம மேல் பீஸ் கட் பண்ண போகிற நல்ல கிளாத்து கூட லைனிங் கிளாத்தை போட போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு அப்படி மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பார்த்திங்கன்னா பாட்டம் நமக்கு வந்து இப்போ எக்ஸஸாக தான் இது இருக்கணும். இது எக்ஸஸாக இருக்கணுங்களா, எக்ஸஸாக விட்டுருக்கேங்க. ஒரு 1.5 இன்ச் இருந்ததுன்னா போதும். ஸோ அதை கால்குலேட் பண்ணி விட்டுருங்க. உள் பீஸ் எப்போதுமே மேலே தான் இருக்கணும். லைனிங் கிளாத் வந்து மேலே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு வந்து கீழே பாட்டை மட்டும் எக்ஸஸாக விட்டுருங்க. ஸோ இந்த அளவு நான் கட் பண்ணதை இதை மெஷர் பண்ணி கட் பண்ணிடுவேன். இங்கே வந்து 1/2 இன்ச் ஏற்கனவே விட்டுருக்கேன். நமக்கு ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் பார்த்திங்கன்னா விட வேண்டிய தேவையில்லை. ஸோ அதே அளவு சேம் இருந்தால் போதும். அளவு டாப்போட அளவு கழுத்து இருந்தால் போதும். அது வந்து நீங்கள் வளைவு மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இது ஆம்கோல் வளைவு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். சைடு பார்த்திங்கன்னா இதை ஒரிஜினல் அளவு சுடி அளவு டாப் இருக்கு இல்லைங்களா, அதோட அளவு இதை 1 இன்ச்சே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். நமக்கு வேணும்னா இப்போது உடம்பு அதிகமாகிட்டாலும் இதை எக்ஸஸ் ஆகிட்டாலும் இதை பிரித்து விட்டுக்கிற மாதிரி விட்டுருக்கேன். ஸோ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒரு அழகான சுடி கட்டிங் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பாட்டம், இது வந்து மேல் பீசஸ். ஓகேங்களா, இது என்ன பண்ண போகிறோன்னா கட் பண்ணியாச்சு. இது ஸ்டிச் பண்ணுறதும் எப்படின்னு நான் உங்களுக்கு போட்டுறேன். இன்றைக்கி வீடியோ டுடேயில் போட்டுறேன். ஓகேங்களா.